ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலண்ணா? ஸ்கூலுக்கு போகிறதுனால ரொம்ப நாளாக வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே என்ன பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்பா. ஆனால் உடனே எங்கள் மேலே பழிய போட்டுறீங்க. இதெல்லாம் நியாயமாக்கா? அக்கா நீங்கள் இது பண்ணலன்னா நான் தான்க்கா கிடச்சேன் உங்களுக்கு. நீ மொத்தம் இங்கே கண்ணு இருக்கா? பாட்டு தலைனோடது இருக்கு. அதனால ஒப்பாடி ஆத்தா நிறைய இது கிடக்கு. கரண்ட் போயிட்டு பழைய மெஷின் ஆஃப் ஆகிடும். அப்புறம் கொசுனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல்லைக்கான தட்டுங்க. நான் நிறைய வீடியோஸ் வேணும் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம செங்கிற கூட பாட்டு தானே போடுறோண்டாட்டே பட்டாம் மேலே ஏதோ வரும். ஆனால் அப்படி தான் நடுற அமைச்சான் பாட்டு தலையனா அடிச்சு தை காணோம் பேத்து விட்டுருவோம். போச்சுடா ரெடி. பாட்டு தலைங்கடா, எவனாச்சும் வாங்கடா எனக்கு துணைக்கு. காட்டுக்கு வந்தா பட்டாசு மாதிரி படப்படன்னு வெடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. மரியாதைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. ஒன்றும் இல்லை, சும்மாதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிலாம் இதாகுது. எப்படி அவ முடிக்கிறாங்க நானு பாருங்க. அதுதான் இந்த பள்ளியிலே தெரியும். என்னன்னு உங்களை அழைக்கா அழைக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுதுன்னா தங்காம என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன். சரிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இனிமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தங்க விளாட்றாங்க எல்லாம். ஆனால் பாட்டத்தை நீங்கள் எங்கே போனான்னு தான் தெரில. இங்கிட்டு வாங்கடா இங்கே வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மூளை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மூளை சூப்பராக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதில்
அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். போடு டிராகனு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூளை எப்படி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என் மூளை சூப்பராக இருக்குங்க ப்ரோ. நீங்கள் வாடா, நீங்கள் யாச்சும் எவனாச்சும் ஒருத்தர் மாற்றி வாங்கலா, வாங்குறா டே வாங்கடா, ஏன்டா போறீங்க, வாங்கடாங்கிறல. வாடா டே மொட்டைங்களா. சமயப்பள்ளியில ஹோட்டல் பொறுப்பை செல்விக்கிட்ட தான் ஒப்படைக்க சொன்னாரு. செல்வி உணவு திருப்பிட்டு ஒப்படைச்சிருச்சு. ஐயா இதை எப்படி எடுத்து பாருங்க தெரியலையே. சரிங்க சார், டைம் ஆயிடுச்சு, நாங்க மண்டபத்துக்கு கிளம்புறோம். சரிம்மா, வெளியில வாங்க போலாம். வரேங்க வரேங்க. சரிப்பா. அந்த மகா வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்க நானே ஏதாவது பண்ணலாம்னு இருந்தேன். அந்த ஆண்டவனா அதை நடத்தி வச்சாலும் அவ கீழே விழாம தப்பிச்சுட்டாளேன்னு ஒரு நிமிஷம் கவலையா தான் இருந்தேன். வேற ஒரு விஷயம் நமக்கு சாதகமா நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், போச்சு ஃப்ரெண்ட்ஸ், போச்சு ஃப்ரெண்ட்ஸ், யாரும் போகுது ஃப்ரெண்ட்ஸ், எவனும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தாக்குறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நடந்து போனோம்னா திங்கக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இப்ப பழைய மாதிரி ஹோட்டலை ஆண்டு அனுபவிக்க என் புருஷன் விட மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லம்மா, இந்த வாட்டி ஹோட்டல் நிர்வாகத்துல என் புருஷன் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்துலலாம் அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த நம்பிக்கைலாம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு இருந்து நம்ம கையில் இருப்ப நம்பிக்கையை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆடுற மாட்டை ஆடி கலக்கிற மாதிரி என் புருஷனை பாடி பாடி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்றதை மட்டும் செய். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேள்வி தங்கம். இப்ப நீ என்ன பண்றேன்னா, வாடா பாட்டு, உன்னை தாண்டா இன்னவரையும் தேடிக்கிட்டு இருந்தேன், உன்னை தாண்டா பாட்டு இன்னவரையும் தேடிக்கிட்டு இருந்தேன். போடா தம்பி வீட்டுக்கு. பழையபடி ஹோட்டல் நம்ம கைக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. வாடா வீட்டுக்கு. இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? குட்டி போட்ட போன மாதிரி நடந்துட்டு யோசனையிலேயே இருக்காரு. ஹோட்டல் சாவியை கையில வாங்கினதுல இருந்து ஐயா தான் இருக்காரு. நல்ல வேலை இது அக்கா, அது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். ஐயோ முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என் ஃப்ரெண்டு தான் விளையாடுறான். இது என் ஃப்ரெண்டு தான் விளையாடுறான். கோச்சுக்காதீங்க ப்ளீஸ், கோச்சுக்காதீங்கக்கா. கோச்சுக்காதீங்க, இது என் ஃப்ரெண்டு தான் விளையாடுறான். ஹோட்டல் பொறுப்பை ஏற்றுக்கிறதே எனக்கு சரிப்பட்டு வராது. இது கொஞ்சம் கூட என் மனசுக்கு சரியா படாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா அந்த ஹோட்டல்ல நீங்க தானே நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்ன சரி வராது அதே தானே பேசுறீங்க? நல்லபடியாக தான் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டலை அதமான வைக்கிற அளவுக்கு போயிட்டேன். குடும்பத்தையும் நடுத்தருவில் நடத்தி இப்போ ஒரு தோற்று போகிறோன்னு ஆயிட்டேன்.
தோத்து போனவனா தான் இருக்கணும். மறுபடியும் அவன் தோல்ல அதே பொறுப்பை தூக்கி வைக்கிறது அவனுக்கு நல்லது இல்லை, நம்ம ஹோட்டலுக்கு நல்லது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் விளையாடுறாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேருன்னு பார்த்தீங்களா நீங்களே? எல்லாம் இத்தனை பேர் தான் விளையாடுவாங்க வந்து. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா இருந்தால் கரெக்டாக அந்த இங்கேருந்து இறங்கணும். யோசிக்கிறாரு. இப்பதான் உன் வயசு வராது கேட்டி விட்டாத. இன்னும் நல்லா ஏற்றி விடு. இந்த குடும்பம் உங்களால நடத்துறதுக்கு வந்துச்சுங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு போகலன்னா நீங்க மறுபடியும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த ஓட்டலை நல்லபடியா நடத்தி இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க கொண்டு வரணும். எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. எங்க ஹோட்டலை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோமோன்னு பயமா இருக்கு. உங்க திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க நிச்சயம் நம்ம ஹோட்டலை இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்க பாருங்க. இதை நீங்க ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. ஒரு தடவை தோத்து போன நீங்க எல்லாரும் முன்னாடியும் திரும்பவும் ஜெயிச்சு காட்டுங்க. இந்த கண்டா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் பொறுப்படுத்திட்டா மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து உங்க அராஜகத்தை காமிக்கலாம் பாத்தீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் நினைக்கல. இப்படி நீங்க என்னை பார்த்து கேட்கறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வா உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியல நான் பார்த்துக்கோங்க. இந்த இருக்காவியே இருக்கா நம்பிக்கையோட வளர்க்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க திரும்பவும் அந்த ஹோட்டலை நம்பிக்கையோட எடுத்து நடத்தி ஜெயிக்கணுங்க. பெருமை. நீங்க வேணா பாருங்க. இந்த முறை நான் ஓட்டம் விஷயத்துல தலையிடவே மாட்டேன். எங்க அம்மாவையும் அதுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன். என்ன முடிவும் நீங்க எடுக்கிறதுதான். நான் ஒரு செஞ்சு தப்ப சரி சூப்பரா லைக் காமிச்சிச்சு. ஆனாதான் இருப்பேன். இது சத்தியங்க. டேய் பாட்டு தலைங்களா எங்கடா போனீங்க? வந்து தொலைங்கடா. அவங்களுக்கு ஒழுங்கா சரியா கூட விளையாட தெரியாதுடா. யோசிக்காரன் போயிட்டே இந்த ஹோட்டல் மறுபடியும்